என்னோட காவலாளி ஒரு அடி அடித்து விட்டேன். என் மேல கோபித்து போய்விட்டான். அப்படியா? அவன் சீக்கிரம் கூப்பிடுறா. அப்படியா? ஐயா என்னடா யாரோ இந்த ஊர்ல இங்கிலீஷா? பரவாயில்ல. இன்னொருக்குமே நான் திருமணம் முடித்து வைக்கிறேன். தெரிஞ்சு போய் நான் போயிட்டு ரோட்ல லாரிக்கு தண்ணி வச்சு செத்துன்னு சொல்லிட்டோம். ஐயா என்னடா நம்ம ரோட்ல வந்து தலைய வச்சு செத்துட்டானா பாவி? வீட்டு தெரிஞ்சு ஒரு அடி அடித்ததுக்கு மாட்டி விட்டானா? சரி மாட்டாலும் பரவாயில்லை. அந்த இடத்துல புணமாவது இருக்கும். புணத்தை போட. ஐயோன்ற பாவம் உங்களுக்கு அந்த புணமாவது போட. போட உம்மள டேய் போட. என்னடா எங்க அம்மா மட்டும் அவளை வெட்டிக்க பத்தி உங்க அம்மா மட்டும் அவளை பத்தி பேசுறாங்க. போடா ஒக்கல மூஞ்ச பீசணும். டேய் எதுனால பரவாயில்ல. அந்த புணத்தை எடுத்துட்டு நான் குடிங்க துண்ண போறேன். மாமா ஊர் மேல துண்றானோட போய் நிக்கவரோட துண்ணுவான். இன்னும் கூட 2 பீஸ் போற பெரிய காரண பத்தாது ஒன்னு நாய் வை ஏன் புத்தத்து துண்டு போலான வந்தறீங்க. அடங்க உம்மள டேய் டேய் ஊர்காரல வந்தா சேதி ஏதோ அனாதை பணமா குதுன்னு ஏச்சிட்டாங்கன்னு சொல்லுப்போம். ஐயா சொல்லு. இந்த ஊர்ல செத்ததுனால ஆமா அனாதை பணம் சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை எரிச்சிட்டாங்க. அட போடி எரிச்சு இருந்தாலும் பரவாயில்லை. அந்த இடத்துல டேய் சாம்பலாவது இருக்கும். அந்த சாம்பலாவது கொண்டு போடு. என்னடா செத்ததுனால பரவாயில்ல போட்டு ஆமா சாம்பல போட்டு வாங்க. முன்னேத்து பேஞ்சி பாரு மையா. ஆமா அந்த மைய வந்து சாம்பல இறங்குடா சொல்லு. இறங்குடா என்னடா முதலாச்சு மேல மழை. ஆமா அந்த மழைல சாம்பல வச்சு போயிடுச்சு. டேய் சாம்பல பரவாயில்லை. அந்த இடத்துல கரகம்பில்லாவது இருக்கும். டேய் அடியா சகத்தி மேல அமைதியா இருடா. முன்னாடி பாதிப்பா கால் நோதா கால் உட்காரு இல்ல பாத்து தூங்கு. சரி அந்த இடத்துல கரகம்பில்லாவது இருக்கும். அந்த கரகம்பில்லாவது கொண்டு வரும். போடா நர்ற எரிச்ச இடத்துல கருகு மில்லாம முளைச்சிருக்கு.